Hi friends, welcome back to the show. This is Famous Bikes. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சூப்பரான பெட்ரோல் ப்ளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட சேலுக்கு வந்துக்குது. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா போத் பாயிண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் செட்டப் ரெண்டுமே இருக்குங்க. எஃப்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டீல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோ போடும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வண்டியை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1985 மாடலுங்க, 1985 மாடல், ஓல்டு பெட்ரோல் புல்லட். எஃப்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குது. உங்களுக்கு 2029 வரைக்குமே வந்து உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்கும். இன்சூரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குது. டேக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குது. பழைய ஆசிலேருந்து ஸ்மார்ட் கார்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிச்சு. இந்த பேப்பர் டீல்ஸு. வண்டி அவுட்லுக் எல்லாமே பாருங்கள். வண்டி அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்குங்க. 70 to 80% அவுட்லுக் இருக்கும். அவுட்லுக்லாம் நீங்கள் அப்படியே பாருங்கள். இந்த வண்டியோட மெயின் ஸ்பெஷாலிட்டி நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் போத் பாயிண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் செட்டப் ரெண்டுமே இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். அப்படியே ஃப்ரண்ட் டயர் பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு எல்லாமே பக்காவாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓல்டு ஃபோர் தான், ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் ரிம் வந்து ஓல்டு ரிம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரிஜினல் ரிம்மு சரிங்களா. க்ரோம் கம்மியாக இருக்கும். பம்பர் இல்லாமல் ஒரிஜினல் பம்பர் தான் சரிங்களா. அந்த பட்டர்ஃப்ளை பம்பர், இந்த பம்பரில் கிடைக்கிற ரேரு. எந்த விதமாக ஆல்ட்ரேஷனுமே பண்ணாமல் அப்படியே இருக்குது ஒரிஜினாலிட்டியாக. ரூட்ஸ் பெரியார்னு போட்டிருக்குது. வண்டி நம்பர் எல்லாமே பார்த்துக்கோங்க. TDX 4028 4028. ஃப்ரண்ட்டு டூம் பூஸு, இண்டிகேட்டர்ஸ் பூஸாக போட்டுருக்குது. செட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டுருக்குது. மேலே அப்படியே வந்தோம்னா ஸ்பீடோமீட்டர், ஓல்டு ஸ்பீடோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓல்டு ஸ்பீடோமீட்டர் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஆம்ஸ் மீட்டர்லாம் ஒர்க்கிங்கு. இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ஷன் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம இப்போ லேட்டஸ்ட் சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு இதில் கனெக்ஷன் ஒரிஜினாலிட்டியே வேணும்னா இதுலேயும் நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா. ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹேண்டில் பார் ஃப்ரெண்ட்ஸ், பட்டர்ஃப்ளை ஹேண்டில் பார். கிரிப் செட் எல்லாமே பூசு போட்டுருக்குது. டேங்க் ஒரு பூசு போட்டுருக்குது. 2 சைடு மோனோகிராமும் வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டுருக்குது. மோனோகிராம் எல்லாமே பூசு தான். வண்டி இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸ்லோ ஸ்பீடாக அருமையோட பாயிண்ட் செட்டப் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் பீட் சவுண்ட் எல்லாமே தெளிவாக கேட்கலாம். இன்ஜின் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்கும். இந்த வண்டியில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் அண்ட் கிளச் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணிக்குது சரிங்களா. கீர் பாக்ஸ் அண்ட் கிளச் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணிக்குது. அதுக்கு இன்னும் ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விட்றேன் பாருங்கள். இந்த கிக்கர் எல்லாமே வந்து ஒரிஜினல் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இது வந்து மடங்காது, ரிஜிட் டைப். இது வண்டி வந்து ஒரிஜினல் கிக்கர். இது வண்டியில் கீர் ஸ்லிப்பிங் எதுவுமே கிடையாது. வண்டியில் வாப்லோ வைப்ரேஷன்லாம் எதுவுமே இருக்காது. பிக்கப் எல்லாமே சூப்பராக இருக்கும். மைலேஜ் இந்த வண்டியில் நீங்கள் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. நான் ஓட்டின பர்சனில் ஓரளவுக்கு நல்லாவே மைலேஜும் வருது. சீட் செட்டு வந்து லேட்டஸ்ட் சீட் போட்டுருக்குது. ஸ்டெட்டு வச்சு ஹைட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஹைட் கம்மி பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஹைட் கம்மி பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெட் எடுத்து நீங்கள் நார்மல் ஸ்டெட் போட்டுக்கலாம். ஸ்டே எல்லாமே ஓல்டு ஸ்டே தான் சரிங்களா. ஸ்டே எல்லாமே ஓல்டு ஸ்டே தான். சைலன்சர் கண்டிஷன் எல்லாமே பார்த்துக்கோங்க, நல்லா பக்காவாக இருக்கும். பீட் எல்லாமே தெளிவாக இருக்கும். பேக் ரிம் ஒரிஜினல் ரிம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. கொஞ்சம் க்ரோம் கம்மியாக இருக்கும், அதை நான் சொல்லிடுறேன். பேக்கில் இண்டிகேட்டர் செட்டு, டேஞ்சர் லைட் செட் எல்லாமே பூசு. பேக் டயரு ஒரு 60% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 60% இருக்கும் பேக் டயரு. பேக் டயர் கண்டிஷன் பாருங்கள். பேக் டயர் ஒரு 60% இருக்கும். அப்புறம் இந்த சைடு வியூவும் பாருங்கள். இந்த சைடு வந்தோம்னா வண்டியில் ஒன் சைடு ஷேரி கார்டு இருக்கும். செயின் ஸ்ப்ரைட் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டாண்டு ஓல்டு ஸ்டாண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாண்டு கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்டாண்டுமே ஓல்டு ஸ்டாண்டு தான். பேட்டரி கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிளச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு பிளேட்டு, கிளச்சு பெல்லேருந்து எல்லாமே பூசு போட்டுக்கிறேன் சரிங்களா. கிளச்சு பிளேட்டு, கிளச்சு பெல் எல்லாமே போட்டுருக்குது, பூசாக போட்டுருக்குது. ஓவரால் லுக் எல்லாமே பாருங்கள் வண்டியில். வண்டியிலே வந்து 2 ப்ளக் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து எலக்ட்ரானிக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு ஒன்றாகுது. இதுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பாயிண்ட்டோடது. இப்போ பாயிண்டில் தான் இருக்குது வண்டி. இது வந்து எலக்ட்ரானிக். இது நம்ம எலக்ட்ரானிக் போகிறப்போ இதை கழட்டிட்டு இதை போட்டோம்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஸ்டார்ட் ஆகும். அது என்னென்ன பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்.
வண்டியில் ட்ராபேக்னு கேட்டிங்கன்னா அவுட்லுக் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா, அதான் வண்டியில் ட்ராபேக்கு. இந்த டூல்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன், இந்த இடமெல்லாம். அதான் வண்டியில் ட்ராபேக்கு. அதே மாதிரி சாவி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓல்டு செட்டப்பில் சாவி இங்கே கொடுத்துக்குது. வண்டியெல்லாம் பார்க்குறது நல்லா நீட்டாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வண்டி இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பாருங்கள். இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். வண்டி டெட் ஸ்லோ ஸ்பீடில் ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஜஸ்ட் சைலன்சர் பீட் மட்டும் தான் கேட்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பாயிண்டில் இருக்குது. பாயிண்டில் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். வண்டி பீட் சொன்னு கேளுங்க. எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாமே வந்து பக்கா ஒர்க்கிங்கில் இருக்கும். சிட் லைட்டு உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் பல்ப் கொடுத்துக்குது. ஹெட்லைட்டு, வண்டி பீட் எல்லாமே தெளிவாக இருக்கும். வண்டி ரைஸ் பண்ணல வண்டி இருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. நான் எலக்ட்ரானிக் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வண்டி எலக்ட்ரானிக் எப்படி மாற்றோம்னா, இந்த சுவிட்ச் வந்து கீழே இருந்தால் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மேலே மாற்றணும்னா எலக்ட்ரானிக் மாறிக்கணும். அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டூல்ஸ் பாக்ஸ் இதை திறந்து இங்கே ஒரு புஷ்புல் சுவிட்ச் இருக்குது. இது ஆனில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு, ஆஃப் பண்ணிட்டோம்னா எலக்ட்ரானிக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மாறிடுச்சு. வந்து சாவி போட்டுக்கலாம். கடைசியாக வந்து எலக்ட்ரானிக் உண்டான ப்ளக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடணும். இப்போ வந்து பாயிண்ட்டுக்கு உண்டான ப்ளக் பிடிங்கிட்டு எலக்ட்ரானிக் இது போட்டுக்குது. இப்போ பாருங்கள், கேம்ஸில் எதுவும் ஒர்க் ஆகாது. இப்போ வந்து வண்டி எலக்ட்ரானிக்கில் ஓடிட்டு இருக்குது பாருங்கள். கேம்ஸில் எதுவும் ஒர்க் ஆகாது. இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, சப்போஸ் பேட்டரி டவுன் ஆனாலோ பாயிண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் மிஸ் ஃபயர் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் டக்குன்னு எலக்ட்ரானிக் மாதிரி நீங்கள் ஓட்டிக்கலாம். ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்கில் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு பேட்டரி கண்டிப்பாக தேவைப்படாது. பேட்டரி இல்லாத நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வந்து வண்டி எலக்ட்ரானிக் ஓடிட்டு இருக்குது. சரிங்களா, உங்களை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ மறுபடியும் நீங்கள் பாயிண்ட்டுக்கு மாற்ற மாதிரி இருந்தால் இந்த சுவிட்சை கீழே தள்ளணும். இப்போ வந்து மேலே இருந்தால் எலக்ட்ரானிக், கீழே இருந்தால் பாயிண்ட்டு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ளக் எலக்ட்ரானிக் உண்டான ப்ளக்கு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூசுவல் பாயிண்ட்டுக்கு உண்டான ப்ளக் எடுத்து போட்டுக்கலாம். போட்டாச்சு. அடுத்து அப்படி இந்த சைடு வந்தோம்னா அதே மாதிரி டூல்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த சுவிட்ச் ஆஃப்லேருந்து எலக்ட்ரானிக்கு, ஆன் பண்ணோம்னா பாயிண்ட்டு. இந்த சுவிட்ச் ஆன் பண்ணி இப்போ சாவி போட்டோம்னா இப்போ மாதிரி ஆம்ஸ் ஒர்க் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்களா, ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் போயிருக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பாயிண்டில் ஓடிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே ஆம்ஸ் எல்லாமே இருக்கும் பாருங்க. உங்களுக்கு பீட் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரானிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லியிருப்பேன். பாயிண்ட்லேயும் எலக்ட்ரானிக்லேயும் ரெண்டுலேயும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வண்டியில் ஒரு ரைடு போயிட்டு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஹலோ கைஸ், வாங்க இப்போ வண்டி ஒரு ரைடு போகலாம். வண்டி அவுட்லுக் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே போட்டு காமிக்கிறேன். பாயிண்டில் எப்படி ஓடுது, எலக்ட்ரானிக்கில் எப்படி ஓடுது எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் வண்டி ஓட்டுறப்போ. டைம் வந்து 7:30 தாங்க ஆகுது. சரியான வெயில். காலையில் 7:30 தான் ஆகுது. இப்போ வந்து வண்டி பாயிண்டில் இருக்குதுங்க. சரிங்களா, சுவிட்ச் எல்லாமே கீழே இருக்குது. இப்போ ஆம்ஸ் மூவ் ஆகுதா அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும் வண்டி. ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன். வண்டியில் கீ ஸ்லிப்பிங் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. கீ ஸ்லிப்பிங்கில் எல்லாம் வண்டி தெளிவாக இருக்கும். மீட்டர் எல்லாமே ஒர்க்கிங்கு. மீட்டர் எல்லாமே பழைய மீட்டருங்க, ஓல்டு மீட்ரு. இந்த மாதிரி போத் பாயிண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் செட்டப் இருக்கிற வண்டியும் வந்து நீங்கள் கம்மியாக தான் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல்லே 1-2 வண்டி தான் போட்டிருப்போம். இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுலாம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்ஸு எலக்ட்ரீஷியன்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா இந்த செட்டப்லாம் கரெக்டாக பண்ண முடியும். இது காஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆகுங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட 15-20K வந்துடும் இதெல்லாம் போடுறதுக்கு. நீங்கள் இதில் வேணுன்னா சுவிட்ச் வச்சுக்கலாம், இல்லை இப்படியே இருக்கட்டும் அப்படின்னா ஓகே. இந்த சுவிட்ச் இருந்தாலும் ஓகேனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போயிட்டு உங்களுக்கு கீழே எதுவும் டவுன் பண்ணல, டாப்பில் தான் போகிறேன். இப்போ நம்ம வண்டி ஓட்டினது பாயிண்டில் ஃப்ரெண்ட்ஸ், பாயிண்டில் ஓட்டிக்கிறேன். அப்படியே உங்களுக்கு எலக்ட்ரானிக் போட்டு காட்டுறேன். இந்த சுவிட்சை மேலே தள்ளிக்கணும் எலக்ட்ரானிக்கு. சாவி ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளக்கு தெரியுதுங்களா, இது வந்து பாயிண்ட்டுக்கு உண்டான ப்ளக்கு. இது வந்து எலக்ட்ரானிக் உண்டான ப்ளக்கு. இந்த ப்ளக்கை போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சைடு வந்தோம்னா சாவியை எடுத்துகிட்டு இது ஓப்பன் பண்ணணும். இங்கே சுவிட்ச் இருக்கும். ஆனில் இருந்தால் பாயிண்ட்டு, ஆஃப் பண்ண எலக்ட்ரானிக். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் பாயிண்ட் எலக்ட்ரானிக் ஓட்டுறப்போ. பிக்கப் நல்லா இருக்குது எலக்ட்ரானிக்கில். இப்போ ஆம்ஸ் மூவ் ஆகலையா, ஷார்ட்டாக போயிட்டு வந்துக்கலாம் ரைடு எலக்ட்ரானிக்கு. இது ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க எலக்ட்ரானிக்கு. மோஸ்ட்டாக பாயிண்ட்லேயே ஓட்டுங்க. பாயிண்ட் ஓட்டுனா வண்டி மாதிரி இருக்கும். நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது பீட்டில்.
வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. வாபிள் வைப்ரேஷன் எதுவுமே இல்லை வண்டியில், நீட்டாக இருக்குது. ஓகேங்க, இப்போ எலக்ட்ரானிக்கில் ஓடிட்டு இருக்குது. வீட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் செக்மெண்ட்டை பார்த்து நான் வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங் வீடியோ ரைட் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வண்டியோட ஓவரால் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். வண்டியில் குறை நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மெயினாக அந்த வண்டியில் வந்து போர்ட் பாயிண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் செட்டப் ரெண்டுமே இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி காஸ்ட் ஆகும். ஹெவி காஸ்ட்டாக இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆளுங்க வேணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர முடியும். மறுபடியும் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1985 மாடல் ஃப்ரெண்ட்ஸ், 1985 மாடல், ஓல்டு பெட்ரோல் பிளட், போத் பாயிண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் செட்டப் ரெண்டுமே இருக்குது. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2029 வரைக்குமே காணலுக்குது. இன்சூரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா காணலுக்குது. பல ஆசிலிருந்து ஸ்மார்ட் கார்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ அப்படி பாயிண்ட் நம்ம ஃபைனலாக ப்ரைஸுக்கு வரலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,40,000 ஃப்ரெண்ட்ஸ், 1,40,000. அதுலேருந்து கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெகோசியேட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த வண்டி வாங்க விரும்புதான் இந்த ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியெல்லாம் நேரில் வந்து பாருங்கள், தரம் ஓட்டி பாருங்கள். ஸ்மார்ட் கார்டு எல்லாமே தரம் செக் பண்ணிக்கோங்க. வண்டியில் தரம் ஓட்டி பார்த்து உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து போயிட்டு கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட இருக்கிற எல்லா வண்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். சரிங்களா? இன்னொரு சூப்பரான ஒரு வண்டியோட ஒரு நல்ல கொண்டவங்களை வந்து சந்திக்கிறேன். அடில் திஸ் PMS சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.